மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் நம்புகிறேன் இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை பல அதிசயங்களை கர்த்தர் காண வைக்க போகிறார். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க அதிசயத்தை பார்க்க போறீங்க. இதுவரையிலும் அதிசயத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதுவரையிலும் அதிசயத்தை குறித்த சாட்சிகளை நீங்கள் நேரடியாய் பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே பார்த்த அதிசயம், உங்களுடைய காதுகளிலாலே நீங்கள் கேட்ட அதிசயத்தை வெகு சீக்கிரத்திலே உங்க வாழ்க்கையில அந்த அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி உங்க வியாதியில ஒரு அதிசயத்தை கர்த்தர் பார்க்க பண்ணுவார். உங்க பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அதிசயங்களை காண பண்ணுவேன், காண பண்ணுவேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அதிசயமான தேவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதத்துல இந்த அதிசயம் அப்படின்ற அந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்ல, பல மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். சில காரியத்தை ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையிலிருந்தே கர்த்தர் செய்வார். சில காரியத்தை ஆண்டவர் மற்றவர்களுக்கு செய்கிறது போலவே நமக்கு செய்வார். ஆனால் சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தேவைப்படுமானால், நமக்கு தேவைப்படுமானால் அதை அதிசயமாய் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு சில அதிசயங்களை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியெல்லாம் நடக்குங்களா, இப்படியெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்காது, இது ஃபேக்கு, இது சும்மா, இது வேணும்னு இவங்க பண்றாங்க, இது என்னமோ வீடியோ பிடிச்சு பண்றாங்க, இது நடிக்கிறாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி நடிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இப்ப சொல்றாங்க. இப்ப உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மீடியா எல்லாம் ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மிராக்கல், ஏதாவது ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதத்தை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நிறைய பேர் அவர்களுடைய ஞானத்தை வச்சு இப்படி ஒண்ணு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படின்னா ஹாஸ்பிட்டலே தேவையில்லை, அப்படின்னா நீங்க எல்லா மருத்துவமனையும் க்ளோஸ் பண்ணிடலாம், இல்ல டாக்டர் படிக்கிறதுக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்ற கேள்விகள் எல்லாம் நிறைய பேர் எழுப்புறார்கள். ஆனா அவர்களுக்கு அது தெரியாது. நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிசயம் செய்துதான் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டுமானால், அது ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமானால் அந்த அதிசயத்தையும் உங்களுக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலை ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த ராஜாவுடைய மனதுல கொஞ்சம் இரக்கத்தை கொடுத்து, சரி என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுவரைக்கும் ராஜா போட்ட முத்திரையை மாற்ற முடியாது, ஆனா நான் மாத்துறேன், எனக்கு தாவீதை ரொம்ப பிரியம், தாவீதை பிடிக்கும், அதனால நான் மாத்துறேன்னு சொல்லி அந்த மனுஷனை வச்சு ஆண்டவர் மாற்ற முடியும். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தானியேலின் தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமென். நான் நம்புகிறேன், சில நமக்கு தெரிந்த நபர்கள், பழக்கமான நபர்கள், நமக்கு ரொம்ப நெருங்கின நபர்கள், நாம் உதவி செய்த நபர்கள், நம்மை குறித்து 100% தெரிந்த நபர்கள், அவர்களாலே சில உதவிகள் நமக்கு தடைபட்டிருக்கிறதற்கு காரணம், அந்த மனிதர்கள் நமக்கு செய்யாமல் இருக்கிறதற்கு காரணம், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வதற்காகத்தான் அந்த மனிதர்களுடைய கைகள் குறுகி இருக்கிறது. அந்த மனிதர்கள் செய்யாமல் இருக்கிறதற்கு காரணம் கர்த்தர் ஒரு அதிசயத்தை நமக்கு தரும்படியாகவே. ஹல்லேலூயா. ஆமென்.
கிதியோனை குறித்து நேற்றை நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம தியானிச்சோம். கிதியோனுடைய இருதயத்துக்குள்ள நிறைய பயங்களும் சந்தேகமும் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டவர் அவனை தனியாக தெரிந்து கொண்டார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மேல ஃபெய்த் இருக்குது. இந்த காரியத்துல நம்ம தோற்று போக கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நிற்கக்கூடிய தைரியம், இது எல்லாமே இருந்தாலும் அவனுக்குள்ளே உள்ளே சந்தேகம் நிறைய இருக்குது, அவிசுவாசம் நிறைய இருக்குது. ஆனா அதற்கு ஆண்டவர் ஒன்றொன்றாய் அவனுடைய சந்தேகத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அப்போ இந்த மனுஷன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் எனக்கு இன்னொரு அடையாளத்தை நீங்க தரணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தோலை கொண்டு போய் நான் வெளியே நான் போட்டுறேன், எனக்கு ஒண்ணு தரணும். அந்த தோல் முழுவதுமாக நனைந்திருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறான். கர்த்தர் அந்த இடத்திலையும் அவனை கர்த்தர் விசுவாசத்தை வளர்த்துவதற்கு, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், அந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், உங்க வேலையில ஒரு அதிசயம் நடக்கும். இது கர்த்தர் வார்த்தை, இது கர்த்தர் வார்த்தை. பாஸ்டர், இந்த தேவையை நான் எப்படி சந்திப்பேன், இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, இதை நான் கட்டி முடிச்சிருவேனா, இதை நான் செஞ்சு முடிச்சிருவேனா, இது நான் சாகிறதுக்குள்ள இது சாத்தியமா, இது என்னுடைய சம்பளத்தால முடியாது, என்னுடைய பலத்தால முடியாது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை இதுவரையிலும் நடத்துறது ஒரு அதிசயம், உங்களுக்கு வேலை கிடைத்தது ஒரு அதிசயம், அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை கொடுத்தது அதிசயம். அது மனிதனால முடியாது, உங்களால முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்துதான் இதுவரைக்கும் வச்சிருக்கிறார். அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நான் இந்த காரியத்திலே உனக்கு அதிசயத்தை காண பண்ணுவேன். ரெண்டு கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் மூத்த பிள்ளைக்கு ஒரு அதிசயத்தை பார்ப்பேன், என் சின்ன மகனுக்கு ஒரு அதிசயத்தை பார்ப்பேன். வெளியே வர முடியாதுன்னு சொல்றாங்க, முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, இனி எதிர்காலம் இல்லைன்னு சொல்றாங்க, இது எப்படியும் நடக்க போறதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதிசயமான தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவதற்கு ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை செய்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போறதுக்குரிய வசதியே வரல. அந்த பார்வோனுடைய இருதயம் கடினமாகுது. பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் புருஷர்கள் மட்டும் போயிட்டு வர வேண்டியதானே, நீங்க எல்லாம் எதுக்கு அங்க எல்லாரும் சேர்ந்து போறீங்க, நீங்க இங்கேயே ஆராதிக்க வேண்டியதானே. அப்படி ஒன்னொன்னா தடை மேல தடை போட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சிட்டாரு, இப்படி செஞ்சா உங்களை விட மாட்டாங்க, இப்படி செஞ்சா நீங்க இந்த இடத்துல இருந்து போக மாட்டீங்க, அதுக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன், அதிசயத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அத்தனை நாட்களும் இருந்த நைல் நதி, வேதம் சொல்லுகிறது, மோசையினுடைய கோலை வச்ச உடனே அது ரத்தமாய் மாறினது. அப்படியே பார்வோனுக்கு பிரமிப்பா இருக்குது, என்னப்பா இது, என்ன நடந்துச்சு? கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஏதாவது எகிப்தை போல ஒரு அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கலாம், அதிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா ஒரு அதிசயம் நடந்தாதான் அதிலிருந்து வெளியே வர முடியுமா இருக்கும். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுடைய பெரிய சிறை இருப்பு, அதுல யாருமே காப்பாற்ற முடியல. ஆனா கர்த்தர் அதிசயம்தான் செய்து இந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாருன்னா, கர்த்தர் அதிசயத்தையும் செய்கிறதற்கு கர்த்தர் தயங்கவே இல்லை. உங்களை வெளியே கொண்டு வருவார். பல வருஷத்தினுடைய சிறையிருப்பு மாற போகிறது. பல வருஷத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். கர்த்தர் நீங்க ஓங்கிய புயத்தினால கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீங்கள் சந்தோஷத்தோடு வெளியே வர போகிறீர்கள். அதற்கு தேவன் ஒரு அதிசயத்தை, ஹல்லேலூயா, நம்புறவங்க ஜெபம் பண்ணிட்டு கைகளை தட்டி, ஆமென், உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். எனக்காக வழிகளை கர்த்தர் திறந்து ஒரு அதிசயத்தை செய்வதற்கு கர்த்தர் வல்லவர். ஏற்ற வயசுல அந்த அதிசயம் நடக்கும்.
எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, என் மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த ஜெபம் 25 டேஸ் முடிகிறதற்குள்ள, 25 நாள் முடிகிறதற்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அதிசயத்தோட கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். Thank you Jesus. எகிப்து தேசத்திலே அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பாருங்க, ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோட எதிர்பாருங்க. எனக்கு ஒரு அதிசயம், அந்த காரியம் எப்படி நடக்கும்னா அதிசயமா நடக்கும். அந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும்னா தெரியாது, எங்கிருந்து வரும்னு தெரியாது. அதான் சொல்றேன், ஆண்டவர் காற்றை காண மாட்டேன், ஆனா அது அதிசயமா நடக்கும். அது உங்களுக்கு என்னவா இருக்கும்னா அதிசயமா இருக்கும். நாளைக்கு இந்நேரம் இத்தனை ஆண்டுகள் பஞ்சமுள்ள இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல நாளைக்கு இந்நேரம் நீங்க சாப்பிடுறது மாதிரி எல்லா ஆகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஐயோ, ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட அது நடக்காது அப்படின்னு சொல்லும் போது, ஆனா வேதம் சொல்லுது அது அதிசயமா நடந்துச்சா இல்லையா? ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். இன்றைக்கும் அவருடைய அதிசயங்கள் குறைந்து போகவே இல்லை. அவருடைய பேரே என்னன்னா அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானமான கர்த்தர். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை அப்படின்னா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்ற வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி நிறுத்தாம ஆண்டவர் உன்னை கோடிட்டு காமிக்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னா, எகிப்து தேசத்திலே நடந்தது போல. ஆண்டவர் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். 1 2 இல்லை, நிறைய அதிசயங்கள். அது விவரிக்க போனா அந்த பாட்டு நம்ம இப்ப பாடினோம் பாருங்க, அந்த பாட்டுல செங்கடலை ஆண்டவர் பிளந்து அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்தாரு. ஆண்டவர் தேவைகளை சந்தித்து கர்த்தர் அதிசயத்தை செய்தாரு. இப்படி நிறைய அதிசயத்தை ஆண்டவர் எகிப்திலே ஜனங்களுக்கு கர்த்தர் செய்தார். ஆனா ஆண்டவர் எகிப்திலே செய்த ஒரு 3 அதிசயங்கள் என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொற்றுச்சு. அதை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். நீங்கள் 105வது சங்கீதத்திற்கு வாருங்கள். நீங்க 105வது சங்கீதத்தினுடைய ஸ்தோத்திரம், அதிலே நம்ம 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 105வது சங்கீதத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எகிப்திலே தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். என்ன அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி. பொதுவாக முதலிலே எகிப்து தேசத்திற்கு போனவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் தான் அங்க போறாங்க. 70 பேர் தான் எகிப்திலிருந்து, கானானிலிருந்து, இல்லைன்னா அவங்க இருக்கிற அந்த தேசத்தை விட்டு இப்பொழுது யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு இருக்கிற கூட்டம் யோசேப்பு அங்க இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, யோசேப்பு எல்லாரும் நீங்க கிளம்பி வாங்க, நீங்க எதுக்கு அங்க கஷ்டப்படுறீங்க, இங்க ஆண்டவர் நல்ல என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு சொன்ன உடனே யாக்கோபு போய் ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபை பார்த்து, நீ எகிப்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு நான் வருவேன், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்த உடனே இந்த யாக்கோபும் அவனோடு கூட சேர்ந்து இப்ப 70 பேர் இந்த எகிப்திற்குள்ள போகிறார்கள். எகிப்திற்கு போகும்போது இந்த யோசேப்பு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த எகிப்தில இருக்கிற ஜனங்களோடையே இவர்களை தங்க வைக்காம அவர் தனியாக அப்படின்னா கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டை அவங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல இவர்கள் 70 பேரையும் குடி அமர்த்துகிறார்.
நாட்கள் தாண்டுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த எகிப்துல தோன்றார். அப்படின்னா காலம் தாண்டிச்சு. இப்ப யோசேப்பு மரித்து போகிறார், யாக்கோபு மரிச்சாச்சு, யோசேப்பு மரிச்சாச்சு, யோசேப்புனுடைய சகோதரர் எல்லாரும் கொஞ்சம் மரிச்சுட்டாங்க. உடனே இப்ப புதிய ராஜா வரும்போது இந்த கோசேன் நாட்டிலே இருக்கிற இந்த ஜனங்களை பார்த்த உடனே இவங்க நம்ம ஆட்கள் கிடையாது, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, இவங்க இப்படியே இருந்துட்டாங்கன்னா இவங்க நமக்கு விரோதமா எழும்பி யுத்தம் பண்ணி நம்மளையே அழிச்சிருவாங்க, அதனால இவங்க கண்ட்ரோலா வைக்கணும், இவங்களை பெருக பண்ண விடக்கூடாது, இவங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது அவர்களை கொடுமையாய் நடத்த ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு வேலை கொடுத்து, அடிமை வேலை கொடுத்து, வேதம் சொல்லுகிறது அவர்களை ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க குழந்தையை பெத்தெடுக்க கூடாது, உங்களுடைய ஜெனரேஷன் வளரக்கூடாது, நாளுக்கு நாள் ஒடுக்கினார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். நான் நம்புகிறேன் உங்களுடைய பெருக்கத்திற்கு முன்னாடி உங்களுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை அனுமதிக்கிற பாதை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு பெருக்கிறதுக்கு முன்னாடி நெருக்கமான பாதையை கர்த்தர் அனுமதிப்பார். உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு நெருக்கம் வருதா, நீங்க குடியிருக்கிற இடத்துல ஒரு நெருக்கம் வருதா, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு நெருக்கம் வருதா, நீங்க கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றி பிடிப்பீர்களே ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நெருக்கம் வருகிறதோ அந்த இடத்துல ஒரு விசாலம் உங்களுக்கு வரும். எந்த இடத்துல உங்களை ஒடுக்கிறார்களோ, எந்த இடத்திலே நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் நம்புறேன், முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார். அப்படின்னா அந்த நாட்டிலே இருந்து, நாட்டிலே முக்கியமான இடத்திலிருந்து கட்டளைகள் வருகிறது, தண்டனைகள் வருகிறது, இவர்களை அடிமைப்படுத்துவதற்கான வார்த்தைகள் வருகிறது. ஆனா எந்த இடத்துல ஜனங்கள் ரொம்ப சிரமப்பட்டார்களோ அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை திரளாய் பெருக பண்ணுகிறார். 70 பேரோடு போனவர்கள் அந்த ஊரை விட்டு 420 வருஷம் தாண்டி, 400 வருடங்கள் தாண்டி கடந்து வரும்போது கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான பேரை கர்த்தர் அந்த இடத்திலே பெருக பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு அதிசயம் நடக்க போகிறது, சீக்கிரமாய் நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஆயத்தமாகிக்கிங்க, நீங்க ஆயத்தமாகிக்கிங்க, நீங்க அதற்காக பிரிப்பரேஷன் ஆகிக்கிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 100 நாள் ஜெபம் கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் நம்மை சுத்திகரிப்பதற்காக மட்டுமல்ல, நம்மை கழுவுவதற்காக மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் பெருக பண்ண போகிறார். உங்கள் சத்துருக்களை பார்க்கலும் நீங்கள் பெருக போகிறீர்கள். உங்களை பகைத்த இடத்திலே கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கம் உண்டாகிறது. உங்க வளர்ச்சி இதுவல்ல, உங்க உயர்வு இதுவல்ல, உங்களுடைய உயரம் இதுவல்ல. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தர் நம்மை சுற்றிலும் சுற்றிலும் ஒரு பெரிய பெருக்கத்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல, நம்முடைய திறமைகளை பார்த்து அல்ல. ஆண்டவர் பெருக்கணும்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கிறது, ஆட்டு மந்தையை போல பெருக பண்ணுவார். ஆமேன். யாக்கோபை அவருடைய மாமனார் ஒடுக்க நினைத்தார். யாக்கோபு அவனுடைய மாமனார் சம்பளத்தை ஏமாற்றினார். அவன் பெருக பண்ண கூடாது என்கிறதுல அவர் ரொம்ப குறியா இருந்தார். அதனாலதான் எல்லாத்தையும் அவர் திரும்ப திரும்ப வாங்கி கொண்டார். சம்பளத்தை எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி வச்சுட்டாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் இந்த யோர்தானை கடந்து வரும்போது வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை இந்த பரிவாரங்களுக்கு தகப்பனாய் தகப்பனாய். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அந்த தேவன் இன்று வாழ்கிறார். அந்த தேவன் இந்த திருச்சபையிலே உலாவுகிறார். அந்த தேவன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகனே, இல்ல, உனக்கு ஒரு பெருக்கத்தின் காலத்தை நான் கட்டளை இடுவேன்.
ஆமென். உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், கூட பிறந்தவர்கள் கூட ஒருவேளை ரொம்ப அதிகமாய் வளர்ந்திருக்கலாம், நல்ல பெருகி இருக்கலாம். நீங்க மட்டும் கூனி குறுகி இருக்கலாம். நீங்க மட்டும் ரொம்ப குறைவாய் சின்னதா இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருக்கம் வருது, அவங்க எல்லாம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, நான் மட்டும் இவ்வளவு சின்னதா குறுகி போய் இருக்கிறேனே, அன்றாடம் கையேந்திர அளவுக்கு நான் இருக்கிறேனே, பார்த்து பார்த்து நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குதே, நான் ஃப்ரீயா நான் இருக்கவே முடியாதா அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை பெருக பண்ணுகிறதற்கு ஒரு நாள் வரும், சீக்கிரமாய் ஒரு நாள் வரும். ஆமென். கர்த்தர் இதே இடத்துல உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். 2 கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். 70 பேரை 20 லட்சம் பேரா மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அவ்வளவு சவால்கள் மத்தியில, அவ்வளவு பிரச்சனையின் மத்தியில, ஆமேன், அத்தனை சட்டங்கள் போடப்பட்ட இடத்துல பெருகவே முடியாது என்று சொன்ன அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தரால முடியுமானால், ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுகிறதற்கு உங்களுக்கு லேசான காரியம். விசுவாசிங்க, ஆயத்தமாகுங்க, இந்த வார்த்தையை நம்பிக்கையோட சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் சிஸ்டர், பிரதர். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் பிரதர், வெகு சீக்கிரத்துல மாறும் பிரதர். உங்களை பார்த்து பிரமிக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவார். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு சூழ்நிலையை தருவார். இன்னைக்கு இருக்கிற வறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ ஹalleluya. நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி நமக்காக தரித்திரரான ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் அருவருப்பானவர்களாயிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய தொழிலே ஆடு மேய்க்கிற தொழில். ஆனா இந்த ஆடு மேய்க்கிறவங்கள அவங்களுக்கு கண்டாலே ஆகாது. பயங்கரமான எதிர்ப்புள்ள ஒரு இடம் எகிப்து. ஆனா கர்த்தர் அங்கே அவர்களை பெருக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் அதிசயம் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். ஹalleluya. கைகளை அசைத்து ஒரு ஹalleluya. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னா ஒரு நல்ல ஊழியர் அப்பப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க கேள்விகள் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி பட்டுன்னு அவ்வளவு நேர்த்தியாய், அமெரிக்கா அப்படின்ற நாடுகள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப பின்தங்கி அப்படின்னா அவங்க ஓரினை சேர்க்கையாளர்களை ஆதரித்து அவர்களுக்குன்னு தனி உரிமைகள் எல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட இடங்கள்ல ஸ்ட்ரெயிட்டா நேருக்கு நேர் போய் அது தவறு, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒரு திருமணத்தை தான் அப்படி ரொம்ப அழகாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன ஒரு மனுஷனை சுட்டு கொன்னுட்டாங்க. ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த ஒரு மனுஷனை சுட்டு கொன்ன உடனே அந்த சத்தியம் கீழே விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷன் மரணம் அடைந்ததற்கு பிற்பாடு நிறைய வாலிபர்கள் இல்ல நாங்க இந்த மாதிரி கர்த்தருக்காக நிற்போம், நாங்க செத்தா கூட பரவாயில்லை, இந்த காரியத்திற்காக நாங்க எதிர்த்து நிற்போம்னு ஒரு திரள் கூட்டம் அதற்கு பின்பாக எழும்பி இருக்கிறது. நம்முடைய இந்தியா தேசத்திலே எத்தனை பேர் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் நினைச்சாங்க இவங்க ஒருத்தனை கொன்ன உடனே முடிஞ்சிருச்சு, இவங்க ஒருத்தரை துரத்தின உடனே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. எந்த இடத்துல அவர்கள் அப்படி நெருக்கம் கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருகிறார். பிரதர், நீங்க ஆயத்தமாகுங்க. பிரதர், சிஸ்டர், நீங்க ஆயத்தமாகுங்க. வாலிப தம்பி, நீ ஆயத்தமாகு. தங்கச்சி, நீ ஆயத்தமாகு. கர்த்தர் உன்னை நம்பி ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தரப்போறாரு. உனக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் தரப்போறாரு. இது எப்படி நடக்கும் ஆண்டவரேன்னு நீங்க கேட்குறீங்க. என் கை குறுகின கையாச்சு, என் கை சின்ன கையாச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, பொத்தலான பையில போடுறது மாதிரி இருக்கு, இருக்கிறதும் வெளியே போறது மாதிரி இருக்கு, கடன் கட்டுறதுக்கே சரியா இருக்குது, இது எப்படி ஆண்டவரே நடக்கும்? கர்த்தர் அப்பதான் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அது ஒரு அதிசயம் நடக்கும். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே சங்கீதத்திலே
நாம் 24வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். ஆமென். சோ 24வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் வாசிக்கலாம். 105வது சங்கீதம் 24வது வசனத்தையும் 37வது வசனம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். 37வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரண்டாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து அவர்கள் வரும்போது அவர் செய்த அதிசயம், என்ன அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அவர்களை கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாய் இருந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, எல்லாரை விட கர்த்தர் பலத்தை கொடுத்தார். இப்ப பாருங்க, சமீபமாய் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று, ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கரூர்ல நடந்த அந்த கட்சி கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் ரொம்ப நெரிச்சதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சு விட முடியாம ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல இறந்து போனதா நம்ம எல்லாருமே செய்தித்தாள்ல வாசிச்சோம். அப்போ அதுல எவ்வளவு கூட்டம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 50,000 பேர் 60,000 பேர் அவ்வளவுதான் கூட்டம் வந்திருப்பாங்க. ஆனா இந்த 50,000 பேர் 60,000 பேரை ஒரு இடத்துல இருந்து நகர்த்தி கொண்டு போக முடியல, இன்னொரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆக முடியல. அதுல பலவீனப்பட்டவங்க கொஞ்சம் பேரு, வயசானவங்க கொஞ்சம் பேரு, இளம் பிள்ளைங்க கொஞ்சம் பேரு, கர்ப்பிணி பெண்கள். அப்ப யாரெல்லாம் ரொம்ப வீக்கா இருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் அதுல மரிச்சு போயிருக்காங்க. இந்த வீசிங் இருக்கிறாங்க, அதுல டெஸ்ட்ல இந்த வீசிங் இருக்கிறவங்க நிறைய பேர் மூச்சு திணறல் அங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினது எத்தனை பேர் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர். இப்போ 20 லட்சம் பேர்ல தலைவலியில 10 பேர் இருக்க மாட்டாங்களா? காய்ச்சல்ல ஒரு 50 பேர் இருக்க மாட்டாங்களா? இப்ப பாருங்களேன், இந்த சர்ச்சில் இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 1000 பேருக்கு எத்தனை பேருக்கு உடம்பு நல்லா இல்ல? எழுப்பி நில்லுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கை தூக்கி எனக்கு உடம்பு நல்லா இல்லைன்றோம். ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டத்துல ஒருவேளை உடம்பு நல்லா இல்லாதவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு கிரௌட் அதிகமாக கண்டிப்பா அதுல பலவீனப்பட்டவங்க 10 பேர் இருப்பாங்க, நோயாளிங்க 10 பேர் இருப்பாங்க, இந்த பிரச்சனையில 10 பேர் இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுது, இந்த இடத்துல சொல்லுது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. 20 லட்சம் பேருக்கும் சுகத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருந்திருக்கிறார். 20 லட்சம் பேர்ல சரீரத்திலையும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நம்முடைய பலவீனப்பட்ட சரீரத்தை அவர் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் நோய்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். அந்த சரீரத்தில் பரிபூர்ண பலன் கர்த்தர் தருவார். இதுக்கு முன்பாக வந்த அந்த வியாதி இனி நமக்கு வருவது இல்லை. கர்த்தர் எகிப்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எகிப்தியர்களுக்கு வியாதி இருந்துச்சு, அந்த எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கு வியாதி இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளிலே பலவீனப்பட்டவர் ஒருவரும் இருந்ததில்லை. இத்தனைக்கும் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க? வேதம் சொல்லுது, அவங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லை. அவங்களுடைய உடம்பு அவங்களால பராமரிக்க முடியல. அவங்க வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. நிம்மதி எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுது, அவங்க நான்வெஜ் சாப்பிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அந்த நான்வெஜ் சாப்பிட்டது கூட சண்டை போட்டு முதல்ல கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சாப்பிட்டவங்க அவங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர்களை பலப்படுத்தினது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. நான் நம்புறேன், இந்த நாளில் கர்த்தர் ஸ்பெஷலா பலவீனப்பட்ட சரீரங்களை கர்த்தர் பலனடைய பண்ண போறார். எனக்கு வேதத்திலே பிடிச்ச 2 வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வசனம். மோசே 120 வயதிலே அவனுடைய கண்கள் இருளையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. ஒரே ஆளா ஆண்டவர் மலைக்கு மேல போகும்போது 120 வயசுல மலை மேல ஏறி நடந்து போயிருக்கிறாரு. அதுவும் யாருக்கும் கண்ணு கட்டாத தூரத்துல அத்தனை பேரையும் கீழே விட்டுட்டு மலைக்கு போய் அங்கதான் ஆண்டவர் அவர் அடக்கம் பண்ணாரு. எங்க போனாரு, என்ன பண்ணாரு எதுவும் தெரியல. அவருடைய கல்லறை இன்னைக்கும் யாருக்குமே தெரியல. எப்படி அவர் இறந்தார் யாருக்குமே தெரியல. அவர் மேல போயிட்டாரு. அப்போ அவருடைய கண்ணு இருளுடைய இல்லை, அவன் பலன் குறையவே இல்லைன்னு வேதம் சொல்லுது. அதே போல எனக்கு பிடிச்ச இன்னொரு வசனம் என்னன்னா, காலை சொல்லும் போது சொல்லுகிறார், 84 வயசு எனக்கு 40 வயசுல இருந்த அதே பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. இந்த
இந்த 2 வசனத்தையும் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை போல சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. அந்த பலவீனப்பட்ட சரீரத்தில் இப்போ ஒரு அதிசயம் நடக்குது. அதிசயம் நடக்குது. அது மாத்திரையில இல்ல, மருந்துல இல்ல, ட்ரீட்மெண்ட்ல இல்ல. கர்த்தர் அதிசயத்தை செய்து ஒரு சுகத்தை கொடுப்பாராக, சுகத்தை கொடுப்பாராக. ஒரு சுகம் இப்பொழுது உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 24ஆம் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த வசனத்தை நீங்க இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஆமென். அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே ஏய்வார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பலன் என்ன பலனாமா? சத்தமா சொல்லுங்க. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன். இது எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு? அத நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எங்க அப்பா ரொம்ப பலவீனமானவர், எங்க அம்மா ரொம்ப பலவீனமானவர். எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கு, எங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குது. எனக்கும் அப்படிதானே, நானும் அவங்க ஜீன் தானே, அவங்க ஜெனரேஷன் தானே. என்ன என் உடம்பும் அவங்கள மாதிரி தானே இருக்கும். என் உடம்புலயும் அந்த பலவீனம் இருக்கத்தானே செய்யும். எங்க அப்பா மாதிரி நான் இறந்துருவேணும்னு பயமா இருக்குது. எங்க அம்மா மாதிரி நான் இறந்துருவேனோ பயமா இருக்குது. எங்க அம்மாவுடைய நோய் எனக்கு வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற 40 லட்சம் ஜனங்களை காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்க முடியுமானால், அந்த கோத்திரத்துல ஒருத்தருக்கு கூட பலவீனமே இல்லாத அளவிற்கு உச்சன் தலையிலிருந்து உள்ளங்காறு வரைக்கும் சுகத்தை கொடுக்க முடியுமானால், 20 லட்சம் ஜனங்களுக்கு டாக்டரை வச்சிருந்தா எத்தனை டாக்டரை வச்சிருக்கணும், எத்தனை வைத்தியரை வச்சிருக்கணும், எத்தனை மெடிக்கல் ஷாப்பை கட்டியிருக்கணும், எத்தனை ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்கணும். அத்தனை ஜனங்களும் வாக் பண்ணி, அத்தனை ஜனங்களும் வேதம் சொல்லுது அவங்க டிராவல் பண்றாங்க ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு. எத்தனை பேருக்கு டீஹைட்ரேஷன் ஆகும், எத்தனை பேருக்கு ரொம்ப மயக்கம் வரும், எத்தனை பேருக்கு வாந்தி வரும். ஆனா வேதம் சொல்லுது ஒருத்தர் கூட பலவீனப்படவே இல்லை. அவர்களை கர்த்தர் காக்கும்படியாய் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்துவதே இல்லை. அவர்களுக்கு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவர்களை தேற்றினால், அவர்கள் சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடு கூட இல்லைன்னா கூட கர்த்தர் அவர்களை கிருபையாய் பலப்படுத்தினார். உங்களுடைய பலவீனத்திற்கு நீங்க 1000 காரணத்தை நீங்க சொல்லலாம், 1000 காரணம் நமக்குள்ள சொல்லலாம். ஐயோ நான் பலவீனமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், நான் உபவாசம் இருந்துட்டேன், நான் இந்த மாதிரி உடம்ப கவனிக்காம போயிட்டேன், இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் உங்க உடம்ப பலப்படுத்தினார்னா ஒரு அதிசயத்தை செய்து சுகப்படுத்துகிறதற்கு. ஹல்லேலூயா. உங்க தலைமையில கைய வச்சு, தலைமையில கைய வச்சு இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறணும், இந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறணும். சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த 2வது அதிசயம், அவர்கள் கோத்திரத்திலே ஒருவரும் பலவீனராய் இருந்தது இல்லை. அவர்களுக்கு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தலைமையில சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தத்தை ஆன்லைன்ல எந்த இடத்துல கேட்டு கொண்டிருந்தாலும், தாயே ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். படுத்த படுக்கையாய் கேட்டு கொண்டிருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கலாம். இந்த வியாதியை சரி பண்ண முடியாதுன்னு யார் வேணாலும் சொல்லி இருக்கலாம். இந்த பலவீனத்தினால நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். இயேசுவே இயேசுவே என் சரீரத்துல பலன் வேணும், என் பிள்ளைக்கு பலன் வேணும். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. ஆண்டவரே என்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே அப்பா. டாக்டர் சொல்றாங்க இது முடியாதுன்னு சொல்றாங்க, இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க முன்னாடி கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்தாருன்னு நாங்க போய் நிற்கணும் நிற்கணும். இப்போ இப்போ இந்த பிரசங்கத்திற்கு இடையிலேயே இந்த வார்த்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, ஓ ஹல்லேலூயா, உங்க இரத்தத்தின் வல்லமை உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இப்போ இப்போ கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ இந்த ஜனங்களுக்கு இந்த சுகம் எப்ப கிடைச்சிருச்சு? எப்ப கிடைச்சிருச்சு? இவங்களுக்கு இந்த காண்டா மிருகத்தினுடைய ஒத்த பலன் எப்ப கிடைச்சிருச்சு? எங்க கிடைச்சிருச்சு? வேற ஒண்ணும் இல்ல. வேதம் சொல்லுது அவர்களை கர்த்தர் புறப்பட பண்ணும்போது என்ன பண்ணினார் அப்படின்னா, எல்லாருக்கும் பஸ்கா ஆண்டவர் ஆசரிக்க சொன்னார்.
அத்தனை பேரும் அங்கே அவர்களுடைய குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அவங்க வீட்டுக்கு முன் நிலைக்கால்களில் ரத்தத்தை பூசி அந்த பஸ்காவை ஆசரித்தாங்க. நம்ம திருவிருந்து ஆசரிக்கிறோம் பாருங்க, நம்ம திருவிருந்தை ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்துல கலந்து கொள்ளும் போது அவருடைய ரத்தத்திலே அவருடைய சரீரத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். நான் நம்புறேன், அவருடைய திருவிருந்துல கலந்து கொள்ளும் போதே அந்த சரீரத்திலையும் அந்த ரத்தத்திலையும் நம்ம பானம் பண்ணும் போதே நமக்குள்ள அந்த அற்புதம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த மாதத்தில் அந்த அற்புதம் நடப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் தலை மேல கைய வச்சு, ரத்தம், உங்க ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், ஹல்லேலூயா, சகல நோய்களில் இருந்தும் எங்களை விடுதலை ஆக்குற. இது ஆண்டவருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. அப்பா, என் வீட்டுல யாரும் பலவீனமா இருக்க கூடாது. இனி மருத்துவமனைக்கு போக கூடாது. ஐயா, மருத்துவமனைக்கு லட்சமாய் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கொண்டு போய் போடுறாங்களே அப்பா. இயேசுவே, இயேசுவே, இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல, நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன், அதிசயத்தை காண பண்ணுவேன். 20 லட்சம் ஜனங்களுக்கு ஒருத்தருக்கு கூட வியாதி இல்ல, ஒரு மெடிக்கல் ஷாப் கூட இல்ல அப்பா, ஒரு டாக்டர்ஸ் கூட இல்ல. அவர்களை சுகத்தோடும் பலத்தோடும் நடத்த முடியுமானால் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற எங்களுக்கு ஒரு டாக்டர் கூட இல்லாம அப்பா, ஒரு மருத்துவமனை கூட நாங்க போகாம எங்களை சுகப்படுத்துகிறது உங்களுக்கு லேசான காரியம், லேசான காரியம். அந்த சரீரத்தில் இனி பலவீனம் வரக்கூடாது. இந்த பிள்ளையினுடைய சரீரத்தில் இனி பலவீனம் வரக்கூடாது. இப்பொழுது மாதமாய் கொண்டு போய் செலவு பண்ணுகிற அந்த பணத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. ராஜா, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே இனி பார்ப்பது இல்லை. இன்னைக்கு பார்க்கிற வியாதியை இனி நீ என்றுமே பார்ப்பது இல்லை. அந்த வார்த்தை இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தின் மேலே இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். அதிசயத்தை காண பண்ணுவேன். சோ நம்பர் 1, முதல் அதிசயம் என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னா, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். அப்போ ஃபர்ஸ்ட் அதிசயம், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச முதல் அதிசயம் என்னன்னா, கர்த்தர் அவர்களை ஒடுக்க அவர்களை பெருக பண்ணினார். நம்பர் 2, இரண்டாவதாக எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த இரண்டாவது அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கோத்திரங்களிலே ஒருவரும் பலவீனப்பட்டவர்கள் இல்லாத அளவிற்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். ஆமென். மூன்றாவதாக ஆண்டவர் இந்த எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்றாரு பாருங்க. அத சங்கீதக்காரர் ரொம்ப விரிவா எழுதுறாரு. நீங்கள் 105ஆம் சங்கீதத்தினுடைய 37வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 37வது வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லை. 43வது வசனத்தை வாசிக்கலாம். 30லிருந்து, எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்படும் போது, எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம், மகிழ்ந்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குறதற்காக அக்னியையும் தந்தார். கேட்டார்கள், அவர்கள் காடைகளை வரப்பண்ணினார், வானத்து அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார், கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். பொன்னோடும் பொருளோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். ஆமென். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த மூன்றாவது பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க போகும்போது ஆண்டவர் அவர்களை வெறுமையா அனுப்பாம கர்த்தர் எப்படி அனுப்புறாராமா, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 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 எகிப்தியர்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப துக்கத்தோட கொடுத்தாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியாமலே ஒரு பேங்க்ல போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. எகிப்தியர்களா ஆண்டவர் எதுக்கு வச்சிருந்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பேங்கா தான் வச்சிருந்தாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?
இவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொடுத்ததெல்லாம் அவங்க பத்திரமா வச்சிருந்தாங்க. இவங்க கையில இருந்திருந்தாலாவது செலவாயிருக்கும், இவங்க இருந்திருந்தாலாவது அதை வீணடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாம் சேஃப்டியா போயிட்டு இருக்குது. ஆனா அன்றைக்கு புறப்படுகிற நாளிலே அவங்க எல்லாரும் ஓடி வந்து தங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து, தயவு செய்து போங்க, தயவு செய்து போங்க, நீங்க வெறுமையா போக வேண்டாம், நீங்க இவ்வளவு நாள் எங்களுக்கு கஷ்டப்பட்டு நல்லா தந்துட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. கர்த்தர் வெறுமையாய் அனுப்பவே இல்லை. நான் நம்புறேன், அப்பா உங்களை வெறுமையா அனுப்பலாம், அம்மா வெறுமையா அனுப்பலாம், மேனேஜர் வெறுமையா அனுப்பலாம், உங்களுடைய கம்பெனி உங்களை வெறுமையா அனுப்பலாம், உங்களுடைய ஓனர் உங்களை வெறுமையா அனுப்பலாம், இத்தனை வருஷம் பாடுபட்டு உழைச்சு அவங்க உங்களை வெறுமையா அனுப்பலாம், நீங்க நன்மை செஞ்சவங்க உங்களை வெறுமையா அனுப்பலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்துல உங்க கைகளில் பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுவார். உங்க கைகளை கர்த்தர் நிறைய பண்ணுவார். நீங்கள் வெறுமையாய் போக போவது இல்லை, வெறுமையாய் போக போவதில்லை. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிடுங்கப்பட்டதெல்லாம் உங்களிடத்திலே வரும், எடுத்து கொண்டதெல்லாம் உங்களிடத்திலே வரும், சேதப்படுத்தினது எல்லாம் உங்களிடத்திலே வரும். ஆமென். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்களுடைய கை விட்டு போனது எல்லாம், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, திரும்ப வரும். உங்களை ஏமாற்றினது திரும்ப வரும், நீங்கள் இழந்தது திரும்ப வரும், நீங்கள் நஷ்டப்பட்டது திரும்ப வரும், நீங்கள் கண்ணீரோடு விதைத்தது திரும்ப வரும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்கிறவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எங்கேயாவது இது நடக்குமா? இது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அங்கேயே அத்தனை பேரும் எகிப்துல எல்லாருடைய வீட்லயும் சாவு. வேதம் சொல்லுகிறது, சாவில்லாத வீடு ஒரு வீடு கூட இல்லையாமா. எந்த வீட்டுல பார்த்தாலும் மரண ஓலம். அவங்களுக்கு கோபம் தானே வரணும், நீ தானே இப்படி பண்ண, உனக்காக தானே இப்படி நடக்குது, நீ செஞ்சதுனால தானே என் வீட்டுல இப்படி பிரச்சனை. அடிச்சு துரத்துனாங்கன்னு சொன்னா நியாயம், திட்டி அனுப்புனாங்கன்னா நியாயம். ஆனா ஆண்டவர் அப்படியே தலைகீழா மாத்துறாரு. கர்த்தர் அதிசயத்தை செய்கிறவர் அல்லவா? வேதம் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வாங்கி கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த இடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதோ அங்கிருந்து எடுத்து கொடுக்கிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். யார் உங்களை வெறுமையா அனுப்பினாலும் இயேசு உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டார். இந்த 100 நாள் ஜெபத்துல ஆண்டவர் உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டாரு. நீங்க வெறுமையா போக மாட்டீங்க, வெறுமையா போக மாட்டீங்க. நீங்க தைரியத்தோட இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் என்னை வெறுமையா அனுப்ப மாட்டீர். இந்த வாக்குத்தத்தத்தை நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி ஸ்தோத்திரம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார், பலவீனம் இல்லாமலே என்னை கிருபையாய் சொல்லுங்க, சொல்லுங்க, ஜெபம் பண்ணி அப்பா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். நான் ஏமாந்ததெல்லாம் எனக்கு கிடைக்கட்டும், என் கையிலிருந்து பிடுங்கப்பட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொட்டுறதெல்லாம் திரும்ப கிடைக்கட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் திரும்ப கிடைக்கட்டும், என் பிள்ளைக்கு திரும்ப கிடைக்கட்டும், அதை திரும்ப கொடுங்கப்பா. வெறுமையா அனுப்ப வேண்டாம், வெறுமையா அனுப்ப வேண்டாம். இத்தனை வருஷம் பாடுபட்டு உழைச்சு, இத்தனை வருஷம் நாயாய் பேயா அலைஞ்சு வெறுமையா நிக்கிறாங்களே அப்பா. ஆனா இப்போ கர்த்தர் இந்த 3-4 மாசத்துக்குள்ள பிளஸ் பண்ணி உங்களுக்கு வருகை தாமதிச்சா ஒரு புது வருஷத்துக்குள்ள போகும்போது இதோ பொன்னோடும் புரளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. நான் ஒருத்தன் தான் விசுவாசிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்ன வேணாலும் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்க. பொன்னையும் பொருளையும் தூக்கி கொடுப்பாங்களா? சொல்லுங்களேன். ஆனா கர்த்தர் கொடுக்க வச்சார்ல. இது உன் உழைப்பு இல்லப்பா, இது உன் உழைப்பு இல்லை, என் பிள்ளையினுடைய உழைப்பு. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் போனா போதும் தான் நினைச்சாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, பொன்னையும் பொருளையும் பணத்தையும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் கிளம்புனா போதும் நினைச்சாங்க, அதற்கு தான் ஆவலா இருந்தாங்க. ஆனா ஆண்டவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும்ல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், உங்களுக்கு கொடுக்குற பிரச்சனை நிமித்தமா எனக்கு ஒண்ணும் வேணாம் பாஸ்டர், எனக்கு ஒண்ணும் வேணாம் ஆண்டவரே, பிரச்சனை இல்லாம இருந்தா போதும் ஆண்டவரே, என்ன சமாதானமா அனுப்புனா போதும், எனக்கு எதுவும் கஷ்டப்பட்டது எதுவும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் இழந்தது எதுவுமே எனக்கு தராட்டி கூட பரவாயில்ல, என்ன சமாதானமா அனுப்புனா போதும்னு மட்டும் யாரோ ஒரு சிலர் நினைக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார்.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, நேபுகாத்நேச்சருடைய ஆட்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ எனக்காக பெரிய வேலை செஞ்ச, பெரிய வேலை செஞ்ச. நீ எப்படி வேலை செஞ்சேன்னா, உன்னுடைய தலை மொட்டையாகிற அளவுக்கு நீ வேலை செஞ்ச. உன்னுடைய முடியெல்லாம் கொட்டி போச்சு, அந்த அளவுக்கு நீ வேலை செஞ்ச. உன்னுடைய தோள்பட்டையில சுமந்து சுமந்து இந்த தோள்பட்டையில இருக்கிற இந்த தோலெல்லாம் வர்ற அளவுக்கு நீ வேலை செஞ்சுட்ட. ஆனா உனக்கு ஏதாவது கொடுத்தாங்களான்னா, உனக்கு ஒன்றும் கொடுக்கல. உன்னை எதுவுமே கொடுக்காம அனுப்பிட்டாங்க. ஆனா உலகம் உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்பிட்டாலும், நான் நீதி உள்ள நியாயாதிபதி, உனக்கு நான் ஒண்ணு தருவேன். என்ன தருவேன்னா, எகிப்து தேசத்தையே உனக்கு நான் தருவேன். எகிப்து தேசத்தையே உங்களுக்கு தருவேன். அவங்க கொடுக்காம இருக்கலாம் பிரதர், அவங்க கொடுக்காம இருக்கலாம் சிஸ்டர். ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தெருவில் நீங்க பொன்னோடும் பொருளோடும் வாழ்வீங்க. அந்த சொந்தங்களுக்கு முன்னாடி நீங்க ஆசீர்வாதத்தோட வாழ்வீங்க. வாழ கர்த்தர் உதவி செய்வார். 100% நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வாக்குத்தத்தம் என் தலை மேல இருக்கணும். இது எப்படி நடக்கும்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எகிப்து தேசத்திலிருந்து நான் உன்னை புறப்பட பண்ணின நாளில் நடந்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயம் நடக்கும். ஒரு அதிசயம் நடக்கும். உங்க வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும். உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயம் நடக்கும். உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, இது அதிசயம், இது அற்புதம், இது யாருக்குமே நடக்காது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. நீங்க வழிபடுகிற ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அதிசயம் தான் இதுல நடக்க போகுது. எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, thank you Jesus, hallelujah. லைவ்ல இருக்கிறவங்க கூட முடிஞ்சா அப்படியே எழும்பி நின்று எங்களோட சேர்ந்து இந்த கடைசி ஜெபத்துல, thank you Jesus. உங்களை ஸ்பெஷலா தனியா இன்றைக்கு இருக்கிற இந்த வார்த்தைக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த 105வது சங்கீதத்தை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்ன அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சாருன்றத இந்த சங்கீதம் முழுக்க நீங்க வாசிக்க முடியும். நான் உங்களுக்கு சொன்னது வெறும் 3 தான். ஆனா அதுல இருக்கிறது, ஆண்டவர் அவங்கள நடத்தி வந்தது நிறைய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட அத்தனை அதிசயத்தையும் நம்ம தலைமையில ஆண்டவர் செய்வாரா? ஹல்லேலூயா. ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் நடந்தது போல என்னை அதிசயத்தை காண பண்ணுவார். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, என்னை அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமென். thank you Jesus. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். நான் என் வீட்டுல ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். என் ஊழியத்துல ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். ஆமென். என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை பார்க்க போறேன். சொல்லுங்க விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை பார்க்க பண்ண போறாரு. ஹல்லேலூயா. என் சரீரத்துல ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் குடும்பத்துல ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் மூத்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் சின்ன பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்க போகுது. கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சோ 3 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். நம்பர் 1, முதலாவதாக எகிப்து தேசத்திலே நடந்த அதிசயம், கர்த்தர் பெருக பண்ணினார். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்களை அவ்வளவாய் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொன்னா, அவர் பெருக்கத்தின் தேவன். உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக பண்ணுகிற தேவன். இந்த ஜெபம் முடியும் போது ஒரு பெருக்கம் உங்களுக்கு வரும். நீங்க உங்க அறிவு கட்டாத ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமே. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எகிப்து தேசத்திலே செய்த ஒரு மிகப்பெரிய அதிசயமான காரியம் என்னன்னா, அவர்களிலே கோத்திரத்திலே ஒருவரும் பலவீனப்பட்டவர்கள் இருந்ததே இல்லை. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். கர்த்தருடைய சுகத்தை கர்த்தர் தந்தார். ஒருத்தருக்கும் எந்த வியாதியும் இல்லாம கர்த்தர் பாதுகாத்தாராம். நம்பர் 3, மூன்றாவதாக எகிப்து தேசத்துல நடந்த அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே வெறுங்கையா போமோன்னு நினைச்சவங்களை கர்த்தர் பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். இது அதிசயம். இந்த 3 அதிசயமும் கர்த்தர் எங்க வாழ்க்கையில் அப்படியே நடத்த போறாரு. தேங்க்யூ ஜீசஸ். யாராவது ஒருத்தர், பாஸ்டர் உண்மையிலே இன்றைக்கு ஆண்டவர் ஏன் கூட தான் பாஸ்டர் பேசினாரு, இது என்னுடைய கண்ட்ரோல்ல, என்னுடைய ஜெபத்துல இது நடக்காது, கண்டிப்பா நான் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, என்னுடைய முயற்சினால இது நடக்காது, இது அதிசயம் தான் நடக்கணும் பாஸ்டர், என் பிள்ளைக்கு அதிசயம் தான் நடக்கணும், எனக்கு அதிசயம், ஏன்னா எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன்,
எனக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், இனி இருக்கிறது ஒண்ணே ஒன்று, இது அதிசயமாக தான் நடக்கணும். அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு மிராக்கிளுக்காக நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஒரு அதிசயத்திற்காக எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்படி ஜெபிக்கிறவங்க மட்டும், அந்த வார்த்தையை சொல்றவங்க மட்டும் ஏதோ ஒரு காரியத்திற்காக அதிசயம் தான் எனக்கு நடக்கணும். ஸோ கொஞ்சம் அப்படியே முன்பாக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், என் மகளுக்கு ஒரு அதிசயத்தை நடக்கணும், என் லைஃப்ல ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்காக தான், இந்த வார்த்தை எனக்காக தான். நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன், நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. நிறைய பேர் என்ன ரிட்டன் அனுப்பிட்டாங்க, நிறைய பேர் என்ன முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யலைன்னா என் பிள்ளைய வேற யாராலும் மாற்ற முடியாது. நான் இனி வேற என்ன பண்றது? என் பிள்ளைக்கு எதுவுமே செய்ய முடியாது. என் கணவனா இருக்கு, நான் என்ன பண்றது? ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்யாம என் குடும்பம் ஒண்ணாகாது, என் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த முடியாது. கர்த்தர் ஏதாவது ஒரு அதிசயத்தை எனக்காக செய்யணும், ஏதாவது ஒரு அதிசயத்தை எனக்காக செய்யணும். ஹல்லேலூயா. thank you jesus, thank you jesus, thank you jesus. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஃபர்ஸ்ட் முதலாவதாக ஒண்ணு, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபெய்த், விசுவாசிக்கணும். நீங்க முதல்ல ஆண்டவரை நம்பணும். அப்படின்னா எப்படி நம்பணும்னா கண்மூடித்தனமா நம்பணும். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க நம்ப கூடாது, உங்க கையை வச்சு நீங்க நம்ப கூடாது, ஆண்டவருடைய கையை வச்சுதான் நீங்க நம்பணும். உங்க கையை பார்த்து நீங்க நம்புனீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் கையை நம்புங்க. உங்க திறமையை நீங்க நம்பாதீங்க, ஆண்டவருடைய பெரிய திறமை. அவர் ஒரு பெரிய திறமைசாலி, அவரால் முடியாதது ஒண்ணும் இல்லை. அதனால இந்த பெருக்கம், பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் நம்பணும். நம்முடைய ஆண்டவர் வறுமையினுடைய ஆண்டவர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் மாட்டு தொழுவத்துல பிறந்ததுனால நம்ம நிறைய பேர் ஐயோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் பிறந்ததே கஷ்டப்பட்டு பிறந்தாரு அப்படின்னு நினைக்க முடியாது. அவர் எதுக்காக அந்த கோலத்தை கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொன்னா, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி என் நிமித்தம் அவர் தரித்திரராய் மாறினார். நம்ம இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் எதையுமே கொண்டு போக போறது இல்லை. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது ஆபிரகாம கர்த்தர் செல்வசீமானா மாத்தினாரா? செல்வசீமானா மாத்தினாரா? யோபு முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? பரிசுத்தவான்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஊழியத்திற்கு ஆண்டவரை மரிக்கும் போது அவரை அடக்கம் பண்றதற்கு யாருமே அடக்கம் பண்ணி இராத ஒரு காஸ்ட்லியான ஒரு கல்லறைய ஒரு மனுஷனை கர்த்தர் அதுக்காக வச்சிருந்தாரா? அதனால நான் நம்புறேன் கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் மேல மனசை வைக்க கூடாதுன்னு தான் சொல்றாரே தவிர, நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறத கர்த்தர் விரும்புறாரு, நம்ம நல்லா இருக்கிறதா ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா என்ன பண்ணாதீங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாகும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அதுக்கு பின்னாடியே போயிடாதீங்க, அது மேல நீங்க நாட்டம் தூக்கி தலையில வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஆனா கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்க உங்களை நம்ப கூடாது. யாரை நம்பணும்னா, உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பணும். 3ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு மனுஷனை கடந்த நாட்களில் திருநெல்வேலியில சந்திச்சேன். 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அவரை நடத்துற விதம், கர்த்தர் அவரை உயர்த்தி இருக்கிற விதம் ஆச்சரியமா இருக்குது. என்ன ஆண்டவர்னு கேட்டா, பாஸ்டர் நான் ஒரு பேதை, எனக்கு ஏபிசிடியே தெரியாது, என் பேரை ஒழுங்கா எனக்கு தெரியாது, ஆனா என்னமோ தெரியல ஆண்டவர் என்னை கிருபையாய் ஆசீர்வதித்து இவ்வளோ பெருக பண்ணினார். நான் நம்புறேன் நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களுக்கே தெரியும், இங்க நிறைய பேரை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த தேவனுடைய மகிமை கடந்து ஃபர்ஸ்ட் ஆண்டவரை கண்மூடித்தனமா நம்பணும். என்ன உயர்த்துறது கர்த்தருக்கு லேசான காரியம், என்ன பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். நினைச்சாருன்னா, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேனே, ஒரு காலையில அந்த வயல்வெளிக்குள்ள போகும்போது பிச்சைக்காரி, வயல்வெளிக்குள்ள போகும்போது ரூத் யாரு? உண்மைதானே, பிச்சைக்காரி தானே. அவ்வளோ அழகு பிள்ளையா இருந்தாலும் அவ கையில ஒண்ணுமே, அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அந்த வயல்வெளியில யாராவது சிந்தி போறத பொறுக்கிறதுக்காக போடுறா. 24 ஹவர்ஸுக்குள்ள அங்கிருந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மனசுல ஏவப்பட்டு அந்த வயல்வெளிக்கே ஓனரா, நீதாமா இனி இது ஓனரு, நீதாமா ஓனர். கர்த்தரால செய்ய முடியுமா? முடியாதா? நான் நம்புறேன் கர்த்தர் நீங்க இருக்கிற பட்டணத்துல, இருக்கிற இடத்துல உங்க கைகளை உயர்த்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தருக்கு, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவரால, என்ன பெருக பண்றதுக்கு ஆண்டவரால, என் கர்த்தரால முடியும். நான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் என்ன பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவரால முடியும். அதனால உங்களை பார்க்கவே வேண்டாம், உங்க அப்பாவை பார்க்கவே வேண்டாம். எங்க அப்பா பிச்சைக்காரரு, எங்க அப்பா வசதி இல்லாதவர், எங்க குடும்பம் ஒண்ணும் இல்லாதது. கர்த்தர் ஒண்ணும் இல்லாத குடும்பத்தில் உள்ளவங்களை தான் கர்த்தர் தலைவனா நிற்கிறார்,
பென்யமீன் கோத்திரத்திலே என் கோத்திரம் மிகவும் சிறியது. அவனை தான் கர்த்தர் ராஜாவா மாத்தினாரு. ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவது, நீங்க ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்க விருப்பப்படணும். நீங்க விருப்பப்படணும். வேதம் சொல்கிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். உங்களுக்குள்ள விருப்பமே வரலன்னா, உங்களுக்கு விருப்பமே வரலன்னா அப்போ அந்த ஆசை வந்தாதான் நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ஆசையே வரல அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க? சிலருக்கு அதான் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகலாம் அப்படின்ற மாதிரி, இல்ல கூண்டு சட்டிக்குள்ளே குதிரை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கவே இருக்காதீங்க. இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார்ல, ஏதாவது ஒரு விதத்துல தடம் பதிச்சுட்டு தான் போகணும். தடம் பதிச்சு தான் போகணும். உண்மையா இல்லையா? அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி விஷன் உள்ள இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அப்போ இரண்டாவது நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் விருப்பப்படுறேன் ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஆசை வரட்டும். நான் 4 பேருக்கு முன்னாடி சாட்சியா நிற்கணும். நான் 4 பேருக்கு முன்னாடி ஒரு வாகனத்தை வாங்கணும். நான் 4 பேருக்கு முன்னாடி ஒரு வீட்டை நான் கட்டணும். பெருமைக்கு இல்லை, பெருமைக்கு இல்லை. அவன் என்ன பார்க்கறான், என்ன பார்க்கறான் இல்லை. நான் சொல்றேன், அதுல கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம் இல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம் இல்ல. ஒரு வீடு கிடைச்சா அதுல ஒரு ஜெப அறை வச்சு டெய்லி பிரேயர் பண்ணா கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. உங்க நாம மகிமைக்காக என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க நாம மகிமைக்காக, உங்க நாம. அதனால உங்கள் நிமித்தம் பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் சில நேரத்துல உலகத்தானுக்கு முன்னாடி போய் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. உலகத்தானுக்கு முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சம்பளம் வாங்குறது தப்பு இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்க சம்பளம் வாங்குறவங்களுடைய அந்த லிஸ்ட்டை விட்டுட்டு கொடுக்குறவங்களா கர்த்தர் மாற்றட்டும். உங்க பிள்ளைகளையாவது மாற்றட்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க, என்னுடைய வறுமை மட்டும் என் பிள்ளைக்கு தொடரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. என் வறுமை என் பிள்ளைக்கு தொடரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற, இப்ப பாருங்களேன், சிலருக்கெல்லாம் நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளோ கஷ்டம். நம்ம எல்லாரும் நம்மகிட்ட பேசுவாங்க, எல்லாரும் நம்மகிட்ட நல்லவங்களா இருப்பாங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஹெல்ப் கேட்கிற வரைக்கும், ஹெல்ப் உதவி கேட்கிற வரைக்கும். நீங்க பணம் மட்டும் கேளுங்க, ஒரு உதவி மட்டும் கேளுங்களேன், தேவைக்காக கேளுங்களேன். அதுக்கப்புறம் உங்களை நேசிக்கிறவங்க எப்படி மாறுறாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்வையே வித்தியாசமா இருக்கும். நம்மளை நல்லாவே பார்க்க மாட்டாங்க. காசுன்னு போய் நின்னுட்டோம், தேவைன்னு போய் நின்னுட்டோம், நம்ம மரியாதையை நம்ம இழந்துட்டோம். ஆனா நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உங்க யாரையுமே அப்படி யாருக்கு முன்னாடியும் கையேந்திர மாதிரி கர்த்தர் விடவே கூடாது. இனி இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க யார்கிட்டையும் போய் கை கட்டி நிக்கிறத கர்த்தர் வைக்க மாட்டார். இனி அப்படி நிக்க கூடாது. தேவைகளுக்காக நீங்க போய் நிக்க கூடாது. ஏசப்பா அதுல உங்களை சாட்சியா நிக்கணும். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் நம்புறேன். நான் என் கையை நம்பல, நான் என் திறமையை நம்பல, நான் என் அப்பாவையும் எங்க அம்மாவையும் நம்பல, என் குடும்பத்தை நம்பல. ஐஸ்வர்ய சம்பூர்ணாகிய உங்களை நான் நம்புறேன். வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய உங்களை நம்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் நம்புறப்பா, நான் நம்புறப்பா, உங்களை நம்புறேன் ஆண்டவரே. உங்க கை குறுகல, உங்க கை குறுகி போகல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, யாபேசனுடைய எல்லையை விரிவாக்கினவர் நீங்க தானே அப்பா. ஆமென். அடிமையாய் போன யோசேப்பை அதிகாரியா மாத்தினது நீங்க தானே அப்பா, நீங்க தானே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் நம்புறேன், நான் நம்புறேன். இந்த கடனை நீங்க மாற்றுவீங்க நான் நம்புறேன். இந்த தேவை சந்திக்கப்படும் நான் நம்புறேன். என்ன கர்த்தர் செழிக்க பண்ணுவீர்னு நாங்க நம்புறோம். ஹalleluya. Thank you Jesus. தகப்பனே தகப்பனே, ஹalleluya. இந்த 16வது நாள் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நீங்க சொன்னீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கு சொன்ன அந்த 3 ஆசீர்வாதமும் எங்க பிள்ளைகள் தலையின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும், இந்த சத்தத்தை லைவ்ல கேட்டிருக்கிறவங்க மேல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த வாக்குத்தத்தங்கள், நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாளில் செய்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.